இரண்டு பெரிய ஆபத்துகள் காத்திருக்கின்றன என்று நான் பேசி வருகிறேன். நேற்று வெளியான என்னுடைய கட்டுரையில ஆங்கிலம் மற்றும் 10 இந்திய மொழிகளிலே வெளிவரக்கூடிய கட்டுரைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். நேற்று காரைக்குடி பொதுக்கூட்டத்திலே இதை குறிப்பிட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு, சகிப்புத்தன்மைக்கு, சகவாழ்வுக்கு, மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒன்று ஒரு நாடு ஒரு தேர்தல், இன்னொன்று பொது சிவில் சட்டம், பொது சிவில் கோட். இந்த இரண்டும் பேராபத்து. மக்களை புலந்துவிடும். இந்திய நாட்டை சர்வாதிகார பாதைகளை அழைத்து சென்றுவிடும். ஒரு கட்சிதான் நிலைத்திருக்கும், மற்ற கட்சிகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் என்று நான் எச்சரித்தேன். மீண்டும் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நாடு ஒரு தேர்தலை அமல் செய்வோம், பொது சிவில் சட்டத்தை அமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த எச்சரிக்கையாக மக்கள் வாக்களிக்க வேண்டும். நான் சொன்னது பலித்திருக்கிறது. இந்த இரண்டு தான் அவர்களுக்கு சர்வாதிகார பாதையிலே இந்தியாவை அழைத்து செல்வதற்கு வழி கோருவது. மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த தேர்தல் அறிக்கை, பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை நிராகரித்து பாரதிய ஜனதா கட்சியையும் நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள். அரைத்த மாவு சுவைக்கவில்லை. அரைத்த மாவில இட்லியும் செய்ய முடியாது, தோசையும் செய்ய முடியாது. அரைத்த மாவை அரைத்து மீண்டும் பரிமாறினால் அதை எப்படி ருசிப்பது, சுவைப்பது? இதை நாங்கள் இந்திய மக்கள் நிராகரிப்பார்கள். விலைவாசியை கட்டுப்படுத்துறது, வேலை வாய்ப்பு பெருக்கிறத பற்றிய தேர்தல் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுதான் தலையான பிரச்சனை. 4 நாட்களுக்கு முன்னால் CSDS லோக்நீதி அமைப்பினுடைய ஆய்வு தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்திய மக்களுக்கு தலையான பிரச்சனைகள் 2. ஒன்று வேலை இல்லாமை, ஒன்று விலைவாசி உயர்வு. ஆகவே அந்த 2 பிரச்சனைகளை பற்றி பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை பேசாதது எனக்கு வியப்பை அளிக்கவில்லை. யாரு எப்ப சொல்றாங்க? தரட்டும், தரட்டும், வரவேற்கிறேன். 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக எத்தனை கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்கி இருக்காங்க அதை சொல்லட்டும். இப்ப ஒரு சென்ட் வீட்டு மனை இருந்தாலே அவர்கள் லட்சாதிபதி அல்ல, கோடீஸ்வரர்கள். அதுக்காக லட்சாதிபதி ஆக்குறதாக அர்த்தமா? காரைக்குடியில 1 சென்ட் நிலம் எவ்வளவு விலை? லட்சாதிபதி ஆக்குறது என்ன? இப்ப காரைக்குடியில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஊரக பகுதிக்கு போனாலே சென்ட் விலை 5 லட்சம், சென்ட் விலை 10 லட்சம் சொல்றாங்க. ஆக 1 சென்ட் நிலம் இருந்தாலே லட்சாதிபதி தான். இவர் என்ன லட்சாதிபதி ஆக்குவது? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை ரெண்டையும் ஒப்பீடு செய்யணும். ஒப்பீடு இருக்கிறது என்ன? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தேர்தலின் கதாநாயகன் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்கிறாரு? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் பரவிவிட்டது. எந்த கிராமத்துக்கு சென்றாலும் சொல்லும் போது அவங்கள் முகத்திலே மலர்ச்சியை காண முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையை சொல்லட்டுமே, என்ன மக்கள் வரவேற்புன்னு பார்க்கட்டுமே. போலியான அறிக்கை. இது அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள். அந்த அரைத்த மாவில இட்லி செய்தாலும் சரி, தோசை செய்தாலும் சரி ருசிக்காது, சுவைக்க முடியாது. இந்த மாவிலையே ருசி இருக்காது, சுவை இருக்காது. அமைக்கட்டும், யார் வேண்டாங்கிறா? சர்வதேச கால்பந்து மையம் அமைங்க, யார் வேண்டாங்கிறா?
சுற்றுலா பயணிகள் சொல்வதையெல்லாம் திட்டமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவங்க 25 நாளுக்கு சுற்றுலாக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்த அத்தனை தரவுகளும் உண்மை நீங்க நம்புறீங்களா சார்? ஏன் ஸ்டேட் பேங்கை நான் நம்ப வேண்டாம்னு நினைக்கிறீங்க? பத்திரம் நம்பர் இருக்கு, பத்திரம் விற்ற தேதி இருக்கு, பத்திரத்துல எண் இருக்கு, யார் அதை கொடையாக பெற்றார்கள், எந்த அரசியல் கட்சி என்ற புள்ளி விவரம் இருக்கு, எந்த அரசியல் கட்சி அதை தொகையாக மாற்றியது என்ற விவரம் இருக்கு, எந்த தேதியில மாற்றினார்கள் என்ற விவரம் இருக்கு, அவர்கள் வங்கி கணக்கில் அந்த வரவு இருக்கு. இவ்வளவு இருக்கும் பொழுது ஏன் அதை நம்பக்கூடாது? ஒவ்வொரு தரமும் அவங்க சுப்ரீம் கோர்ட் கேட்க தானே சார் அவங்க கேட்கத்தான். சில பேரு அடிக்கத்தான் அம்மி நகரும். ஸ்டேட் பேங்க்ங்கிறது அம்மி, அடிக்கத்தான் நகரும். அவர்களாக தரவில்லை என்றால் காரணம் மேலேந்து உத்தரவு. ஸ்டேட் பேங்க் தலைவருக்கு என்னுடைய அனுதாபத்தை நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தெரிவித்தேன். தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவு இடம்பெறும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. கச்சத்தீவு பத்தி சொன்னதெல்லாம் பொய் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. தேர்தல் அறிக்கையில 27/1/2015 தகவல் உரிமை சட்டத்தின் கீழே கேட்கப்பட்ட கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதில் சொல்லியிருக்கிறது. Nobody has acquired or ceded கச்சத்தீவு. அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, யாரும் தாரை வார்க்கவில்லை. கச்சத்தீவை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, யாரும் தாரை வார்க்கவில்லை என்று எழுத்து மூலமாக பதில் அனுப்பியிருக்கிறாங்க. அன்னைக்கு பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள், அன்றைய வெளியுறவுத்துறையினுடைய 2வது மூத்த அதிகாரி திரு ஜெய்சங்கர் அவர்கள் மறுநாளோ அதற்கு மறுநாளோ 28 ஜனவரி அல்லது 29 ஜனவரி அவர் வெளியுறவுத்துறை செயலாளராக பதவியேற்கிறார். கையெழுத்து போட்டு ஒரு பதிலை எழுதிவிட்டு 9 ஆண்டுகள் கழித்து பல்டி அடித்து உப்புற விழுந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சதி செய்து கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார்கள் என்று பூசாமல் பொய் சொல்கிறார்கள். ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லலத? 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தார். 10 ஆண்டுகள் இருந்தபோது கச்சத்தீவை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? மீட்பதற்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? இலங்கை அரசிடம் தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறாரா? திடீரென்று தேர்தலுக்காக ஒரு புதிய கரடி, இந்த புது கரடி ஓட மறுத்து விட்டது, தமிழ்நாட்டில் ஓட மறுத்து விட்டது. ஆகவே தேர்தல் அறிக்கையில குறிப்பிடவில்லை என்று நான் நினைக்கிறேன். 73 பக்கங்களையும் நான் படிக்கவில்லை. குறிப்பிட்டிருந்தா நீங்க ஊடகங்கள்ல போட்டிருக்கீங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.